தலைகளை தாழ்த்தி இந்த நாள்ல ஏசப்பா நம்மள கூட பேசுகிற வார்த்தைக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அமரப்போறோம். அப்படியே ஒரு நிமிடம் ஏசப்பா இந்த வேலையில நம்முடைய சமூகத்துல வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரை பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று சொன்னீங்களே ஏசப்பா. இந்த நாளில கர்த்தர் எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் இந்த நாளில நாங்க எந்த காரியத்தை ஆண்டவரை நாங்க பேசணும்னு சொல்லி சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நீங்க ஏசப்பா எங்களோடு கூட இடைபடும்படி கை ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீ இந்த நாள்ல அனுப்புங்கப்பா. அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆவியானவரே, நாங்க எதுலெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எதுலெல்லாம் தளர்ந்து போய் நிக்கிறோமோ, அதுல எல்லாத்துலயும் கர்த்தர் எங்களை ஒரு பலப்படுத்தி எங்களை அனுப்புங்க. மீதியான வேலையில கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல ஏசப்பா நம்மளோடு கூட இடைப்படுவாராக. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் இந்த நாளில என்கிட்ட அந்த பகுதியில இருந்து ஏசப்பா நம்மளோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை மூலமா தான் நான் பேச போகிறேன். ஏசப்பா இப்படிப்பட்ட கிருபையும் சாகியத்தையும் எனக்கு தந்ததற்காக முதலாவது ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கைகள்ல வேதாகமா வைத்துக்கிட்டீங்க, அப்படி வைத்திருந்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் அதோட 4வது வசனம் நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 4வது வசனம். அதோட பின்பகுதி விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அது ஃபுல் வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள். இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. சமீப காலமாகவே ஏசப்பா என்கிட்ட அந்த வார்த்தையின் மூலமாக ரொம்ப இடைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதத்துடைய தீமை, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தையும் ஏசப்பா நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல போடப்பட்டு இருக்கிறது. இந்த கிதியோனும் அவனோடு கூட இருந்த 300 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அந்த பின்தொடர்ந்தது மாத்திரம் இல்லை, அந்த அந்த அதிகாரத்துல நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, பின்தொடர்ந்தவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்களின் வழியாய் நோபோகுக்கும் யோகிபெயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை முறியடித்தான். நல்லா யோசித்து பாருங்களேன். இவன் பின்தொடர்ந்தது மாத்திரம் இல்ல, அதுல ஒரு வெற்றியை அவன் வந்து அடைகிறான். அதுல வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. விடாய்த்திருக்கிற ஒரு நிலை அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, ஒருவேளை விடாய்த்த நிலை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு டைம். எதுவுமே இல்லாம ஒரு பலன் இல்லாத ஒரு நிலைமை. ஒருவேளை சரீரத்துல பலன் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். இந்த பகுதியில போடப்பட்டிருக்கு, கிதியோனுக்கும் அவனோடு கூட இருந்த 300 பேருக்கும் சரீரத்துல பலன் இல்ல. அவங்க வந்து சாப்பிடல, எதுவுமே செய்யல. யுத்தம் பண்ணி அவங்க வந்து பலவீனப்பட்டு போய் இருக்கிறத நம்மளால அறிய முடிகிறது. இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மனதளவுல சோர்வடைந்து போய் இதுக்கு மேல எங்களால என்ன செய்ய முடியாது, இதை மேற்கொள்ள முடியாது, இதுக்கு மேல இந்த காரியத்தை இந்த எதிரியை இந்த சேனை எங்களால பிடிக்க முடியாது, இதுக்கு மேல இவ்வளவு நாள் நான் போராடிட்டேன், இவ்வளவு நாள் நான் தொடர்ந்துட்டேன், இதுக்கு மேல என்னால நிற்க முடியாதுங்கிற ஒரு பக்கம் உடல் சோர்வோடு இருக்கிற ஒரு நிலைமைதான் விடாய்த்த நிலைமை. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இவ்வளவு நாளு நான் ஜெபிச்சுட்டேன், இவ்வளவு நாள் நான் தொடர்ந்துட்டேன், இவ்வளவு நாள் நான் ஏசப்பாக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணிட்டேன், ஆனா எல்லாமே ஒரு விடாய்த்த நிலைமையிலதான் இருக்கிறேன். என்னோட ஆவிக்குரிய நிலைமை ஒரு விடாய்த்து போன ஒரு நிலைமை. அதுல ஒரு 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 பலன் இல்ல, அதுல ஒரு ஒரு கனி இல்ல, அதுல எதுவுமே இல்ல. ஒரு விடாய்த்த ஒரு நிலைமையிலதான் என் வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்தனா, எவ்வளவுதான் நான் முயற்சி செய்தனே, எவ்வளவுதான் நான் ஓடுறேன், எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ நான் படிக்கிறேன், ஆனா ஒரு பிரயோஜனமுமே அதுல இருந்து நான் எதுவுமே அதுல இருந்து பலனை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீங்க விடாய்த்த நிலைமையில இருந்தானாலும் சத்ருவை பின்தொடர்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சேனை பயமில்லை என்று இருந்த போது அதை நம்ம முறியடிக்கிறதுக்குரிய வல்லமை இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்க போறாங்க. விடாய்த்திருக்கிற நிலைமைங்கிறது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த அதிகாரத்துல கிதியோன் வந்து
சேனைகிட்ட போய் கேக்குறான், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அப்பமும் தண்ணீரும் தாங்கன்னு யாருமே குடுக்கல. ஆனா அப்பமும் தண்ணீரும் இல்லாத போதும் அவன திருப்தியாய் அந்த சரீரத்திற்குரிய பலன் இல்லாத போதுமே அவன் சத்துருவை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏசப்பா கட்டளையிட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, ஒருவேளை உடாய்த்து போய் நம்ம நிற்கிறோமா, என் காரியம் முடியலையே, என்னுடைய சூழ்நிலை முடியலையே, இல்ல நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே, இல்ல நான் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன், நிறைய ஃபெலோஷிப்ல போய் நான் நிறைய ஃபெலோஷிப்ல அதே ஆத்துமாக்களை போய் ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன், இல்ல நிறைய இடங்களில் பிரேயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல போய் ஒரு விடாய்த்த நிலைமை நிக்குதுன்னு சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அந்த விடாய்த்த நிலைமையிலையும் இன்னைக்கு அந்த சேனை பயமில்லை என்று இருந்த போது அதை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏசப்பா நமக்கு கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஏசப்பா கொடுக்க போறாங்க. நம்ம நேத்து ஃபுல்லா தியானிச்சதன் படி இந்த கிதியோன் எப்படிப்பட்ட மனிதன்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நேத்து ஃபுல்லா நம்ம தியானிச்சோம், மார்னிங் ஈவினிங் ஃபுல்லாவே நம்ம தியானிச்சோம். இந்த கிதியோன் மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல நம்ம திருப்பி கொண்டோம் அப்படின்னா, அதுல ஒரு 11வது வசனத்துல கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நேத்து அக்கா சொன்னாங்க, அதாவது யாருக்குமே எல்லாருமே பயந்து போய் மலைகளிலேயும் கெபிகளிலுமே குகைகளிலும் போய் இருந்தவர்கள். எங்களால இந்த சேனையை எங்களால அடிக்க முடியாது, இந்த சேனை எங்களுக்கு ரொம்ப பெரியதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது, அந்த ஒரே ஒரு கிதியோனுக்கு மட்டும் ஆசை என்ன தெரியுமா ஆசை, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கோதுமை வேணும், என் ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கோதுமை வேணும். அவன் ஒரு பயந்ததுனாலதான் ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை என்ன செய்யறான் அப்படின்னா தூற்றுகிறான். ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடிக்கிறான். ஆலைங்கிறது அதாவது கோதுமையை எப்போது எதுல போரடிப்பாங்க அப்படின்னா களத்துல போரடிப்பாங்க, ஆலையில போரடிக்க மாட்டாங்க. ஆலையில திராட்சை ரசத்தை மாத்திரம்தான் ரசம் எடுக்கிறதுக்காக திராட்சை ரசத்தை தான் ஆலையில என்ன செய்வாங்க, திராட்சை பழங்களை தான் ஆலையில பண்ணுவாங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா செய்யறான், அவனுடைய சொந்த ஆலையில சொந்தமான ஒரு நிலம், சொந்தமான ஒரு ஆலை. நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்துல அதோட 2வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலாம். அப்போ அவங்க அப்பா ஃபேமிலி கிதியோனோட ஜெனரேஷன் முழுவதுமே என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னா திராட்சை ரசத்தை உருவாக்குகிற ஒரு தொழில் தான். அவங்களுக்கும் கோதுமைக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கும் இந்த கோதுமை போரடிக்கிறதுக்குரிய ஒரு தொழிலே கிடையாது. ஆனா இந்த கிதியோனுக்கு என்ன தெரியுமா ஆசை, என் ஜனங்கள் எல்லாமே அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, என் ஜனங்கள் எல்லாம் பட்டினியா கிடக்குறாங்க, என் ஜனங்கள் சாப்பாடு இல்லாம கிடக்குறாங்க, திராட்சை ரசத்தை போரடிக்கிறது, திராட்சை ரசத்தை தன் தகப்பன் தொழில பண்றதை விட்டுட்டு அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா, ஆத்துமாக்களுக்கு மேல ஆசை, என் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், என் ஜனங்கள் போஷிக்கப்படணும்னு சொல்லிதான் அன்னைக்கு அவனுக்குள்ள இருந்த ஆசை என்ன தெரியுமா, தன்னுடைய தகப்பனுடைய தொழிலை விட்டுட்டு, தகப்பனுடைய ஆசையை விட்டுட்டு, தகப்பன் அந்த உலக பிரகாரமான ஆசையை விட்டுட்டு ஜனங்களை காப்பாத்தணுங்கிற ஒரு ஆசை அந்த கிதியோனுக்கு இருந்ததுனாலதான் அன்னைக்கு ஆலைக்கு சமீபமாய் அந்த கோதுமையை போரடிக்கிறான். ஆலைங்கும் போது எல்லாரும், அதாவது எதிரிகளின் கண்கள் எங்க இருக்கும் அப்படின்னா களத்துல இருக்கும். களத்துலதான் அவங்க கோதுமையை போரடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கிதியோனுக்கு அவன் களத்துலன்னா எதிரி பிடுங்கிட்டு போயிருவான்னு சொல்லி ஆலையில வைத்து போரடிக்கிறான். இது ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கும்போது இவன் ஒரு பயந்த சுபாவம் தான், இவனுக்குள்ள இருக்கிற ஒரு பயமான ஒரு சுபாவம் தான். இவன் எதற்கு பயப்படுறான், எதிரிகளுக்கு பயப்படுறான். அவன் எதிரிகளுக்கு பயப்படுறான், தன் குடும்பத்துக்கு பயப்படுறான், தன் குடும்பத்துல எல்லாரையும் சிறியவன்கிறாங்க, அசட்டை பண்ணப்படுகிறான் அப்படிங்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுல ஆண்டவர் அவனுக்குள்ள அந்த சுபாவம் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் பராக்கிரமசாலின்னு சொல்லி அழைக்கிறாரு. முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் எதுல பலனை கொடுக்கிறார், எந்த இதுல விடாய்த்த நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையில அவன் விடாய்த்து போய் இருந்தத ஏசப்பா நல்லா அறிந்திருந்தாங்க. ஆவிக்குரிய ரீதியில 6வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏசப்பா கிதியோன் கிட்ட பேசும் பொழுதும் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லும் பொழுதும், அவன் அதுக்கு அடுத்த வசனத்துல எல்லாம் பார்த்தோம்னா, எங்க பிதாக்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, போஷித்தீங்க, எல்லாமே பிதாக்களை ஆண்டவர் நடத்தின விதத்தை அறிந்திருந்தான். ஆனா அந்த இயேசுவை அறியல, இயேசுவோடு கூட உறவாடுதல் அவன் நிலைத்து நிற்கல. இயேசுவின் ஏசப்பாவோட, அதாவது அந்த அபிஷேகத்தை, தேவ ஆவியானவர்
ஆவியானவர் அவன் பெற்றுக்கொள்ளாததுனால அவனுக்கு பராக்கிரமசாலின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை பலப்படுத்த முடியல. முதல்ல ஏசப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கிதியோனுக்கு அவன் எதுல பின்தங்கி இருக்கிறான், எந்த காரியத்துல பின்தங்கி இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு சேனையை நான் ஒப்பு கொடுக்க போறேன், அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் ஒப்பு கொடுக்க போறேன், அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவனுக்கு பின்னாடி நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிக்க போறேன்னு சொல்லி அவன் ஏசப்பா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. அவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஏசப்பாக்கு தேவை சரீர ரீதியில விடாய்த்திருந்த நிலைமை அவருக்கு முக்கியம் கிடையாது. சரீர ரீதியில பலன் இல்லாத போதிலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை வேணும்னா முதல்ல இந்த கிதியோனுக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பலன் வேணும். ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய வாழ்க்கையான விடாய்த்து போன நிலைமையில அவனுடைய வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாகணும், அவனுக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாகணும்னு சொல்லி ஏசப்பா அன்னைக்கு அந்த கிதியோன் கிட்ட போய் பேசுறாங்க. பேசும்போது கிதியோனால அக்செப்ட் பண்ண முடியல. என் ஆண்டவரே, அதாவது 6வது அதிகாரம் 15வது வசனத்துல, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ மீதியானியரே ஒரு மனுஷனை முறியடிப்பது போல அதை முறியடிப்பாயின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால அக்செப்ட் பண்ண முடியல. என் கூட பேசுறது நீ நான் எதனால முறியடிப்பேன், எனக்குள்ள எதுவுமே இல்லையே, எனக்குள்ள அபிஷேகம் இல்ல, எனக்குள்ள வல்லமை இல்ல, எனக்குள்ள எதுவுமே இல்ல, நான் இன்னும் உங்களை நான் அறியல, இன்னும் உங்ககிட்ட நான் கிட்டி சேரல, இன்னும் என் ஜெப வாழ்க்கையை நான் அதிகப்படுத்தல, என் ஆவிக்குரிய ரீதியில நான் விடாய்த்து போய் இருக்கிறேன்னு, பின்ன நான் எதினால நான் முறியடிப்பேன்னு சொல்லி அந்த கிதியோன் ஏசப்பா கிட்ட பேசுறாங்க. முதல்ல ஏசப்பா என்ன திறமை செய்யறாங்க, அவன் ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய ஒரு விடாய்த்த நிலைமையை ஏசப்பா அவனுக்கு மாற்றுறாங்க. ஆவிக்குரிய விடாய்த்த நிலைமை, ஆவிக்குரிய விடாய்த்த நிலைமைங்கும் போது நல்லா நோட் பண்ணுங்க. அந்த 6வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன் தகப்பன் வந்து பாகால்களை வணங்குகிற ஒரு ஒரு குடும்பம். தகப்பன் பாகாலை வணங்குகிற குடும்பம் என்றால் கண்டிப்பா கிதியோனும் வணங்கியிருப்பான். அப்போ ஏசப்பாக்கும் இந்த கிதியோனுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, நிறைய டிஸ்டன்ஸ். ஏசப்பா முதல்ல விரும்புகிறது என்ன திரும்ப விரும்புறாங்க, முதல்ல கிதியோன் நீ என் கிட்ட வா, உன்னை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை நீ சுத்திகரிச்சுட்டு, உன் குடும்பத்தை சுத்திகரிக்கக்கூடிய காரியத்தை சுத்திகரிச்சுட்டு, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில நீ பலப்படும் பொழுது உனக்கு இருக்கிற பயம் மாறும், நீ பலப்படும் பொழுது உனக்கு இருக்கிற பயங்கர சுபாவம் மாறும், நீ ஒரு மனுஷனை முறியடிக்கப்படும்படி முறியடிப்பது போல நீ முறியடிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனாலதான் அந்த 6வது அதிகாரத்துல 25, 26, 27ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அவங்க குடும்பத்துல ஒரு சுத்திகரிப்பை ஏசப்பா கொடுக்குறாங்க. அவனுக்குரிய ஒரு வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு. நீ பாகாலுக்கு உண்டாக்குகிற பலிபடத்தை நீ தகர்த்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு வழிபடம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. என் ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, நான் எவ்வளவுதான் நான் நிக்கிறேன், எவ்வளவுதான் நான் பிரயாசப்படுறேன், ஆனா விருத்தி இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, நமக்கும் ஏசப்பாக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய ரீதியில நம்ம விடாய்த்து போய் நிக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில களைத்து போய் நிக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில பலன் இல்லாதபடி நிக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர். அந்த ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஆவிக்குரிய விடாய்த்த நிலைமை மாறுகிறதுக்குரிய ஒரு நிலைமை தான், ஒரு நாள் தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர். நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை வேதம் வாசிக்கிறதுல விடாய்த்து போய் நிற்கலாம், ஒருவேளை ஆண்டவரோடு கூட பேசுகிறதுல விடாய்த்து போய் நிற்கலாம், ஆண்டவரோடு கூட ஓடுகிறதுல விடாய்த்து போய் நிற்கலாம், அவரோடு கூட அவருக்குன்னு ஏதாவது ஒரு செய்கிற காரியங்களை ஆதியில நான் நல்லா பண்ணினேன் ஏசப்பா, ஆதியில நான் எவ்வளவு வாலிப பிள்ளைகளுக்கு நான் பேசியிருக்கிறேன், ஆதியில நான் எவ்வளவோ ஜூம் பிரேயர் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஆதியில நான் எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நான் ஆவிக்குரிய ரீதியில விடாய்த்து போயிருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க. முதல்ல நம்ம ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற விடாய்த்த நிலைமை இன்னைக்கு ஏசப்பா சரி பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அந்த கிதியோனுக்கு அந்த ஆவிக்குரிய நிலைமை ஒரு ஆவிக்குரிய ரீதியில அவன் பலப்படுகிறான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். நல்லா நோட் பண்ணுங்களேன். தகப்பன் குடும்பத்துக்கு பயந்து போய் நைட்டு போய் என்ன செய்யறான் அப்படின்னா, சுத்திகரிப்பை உண்டாக்குகிறான். எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்குகிறாரோ, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனாய் அவன் செயல்பட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னா, பாளையம் எங்கும் அபியேசியரை கூப்பிட்டு எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து எல்லா நாட்டுள்ளவர்களை எல்லாரும் என்ன செய்யறான் அப்படின்னா கேதர் பண்றான். அப்பதான் உனக்கு ஒரு தைரியம் உண்டாகுது.
தைரியம் உண்டாகுது. ஆவிக்குரிய ரீதியில பின்வாங்கியிருந்த அந்த கிதியோன் முதல்ல என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த ஏசப்பாவோட அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவனின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த விடாய்த்திருந்த ஒரு நிலைமை அவன் மாறுகிறது. விடாய்த்திருந்த அவனுக்கும் ஏசப்பாவோட உள்ள உறவு, அந்த உறவு பலப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. நான் ஏசப்பாக்காக எதையாகலும் செய்யணும். நான் ஏசப்பாக்காக எதையாகலும் செய்யணும். மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். உலக நாட்டில் உள்ள ஒரு மனிதர்களுக்கு பயப்பட மாட்டேன். என் தகப்பன் குடும்பத்துக்கு பயப்பட மாட்டேன். மீதியானியருக்கு நான் பயப்பட மாட்டேன். அமலேக்கியருக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அவன் செயல்பட ஆரம்பிக்கான். நல்லா நோட் பண்ணுங்களேன். அவன் செயல்பட ஆரம்பிக்கான். அந்த 7வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதே 8வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்கு. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். இப்ப இந்த கிதியோன் பலப்பட்டுட்டான். அந்த கூட இருக்கிற 300 பேரும் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். 300 பேர். நல்லா நோட் பண்ணுங்களேன். ஆவியை பெற்ற கிதியோன், தேவ ஆவி அபிஷேகத்தை பெற்ற கிதியோன், இந்த கர்த்தருடைய ஆவியை அவன் மேல பெற்றுக்கொண்ட அந்த கிதியோன் பின்தொடர்கிறதற்கு காரணம் ஏசப்பா அவன் மேல இருந்ததுனால. ஆனா இந்த 300 பேருக்கு அதே அபிஷேகம் இருக்கு. கிதியோன் கூட இருந்த 300 பேருக்கு அதே அபிஷேகம். விடாய்த்திருந்த அவங்களுக்கு திராட்சரசத்தை கேட்கல, அப்பத்தை கேட்கல, தண்ணீரை கேட்கல. எங்களுக்கு நாங்க எதிரியை தான் முறியடிப்போம். இன்னைக்கு ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம கூட ஒரு 300 பேர், நம்ம கூட இருக்கிற மனிதர்கள், நம்ம கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கிறதுக்கு ஏசப்பா அழைக்கிறாங்க. நல்லா இந்த நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிதியோனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. கிதியோன் 25வது ஃபர்ஸ்ட் 7வது அதிகாரத்துல 2வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, உன் கூட இருக்கிறவர்கள் அதிகம் கிதியோனு, இவங்களை கொண்டு நான் முறியடித்தேன்னா அவங்க பேரு தான் என்ன செய்யும் வரும். அதனால நான் என்ன செய்ய போறேன், ஃபில்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தவர்கள் மிகவும் அதிகம். 25,000 பேருக்கு மேல என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா போயிட்டாங்க. எப்படி போறாங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்யுங்க, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் சொல்லி சொன்ன உடனே அவன் கூட இருந்தவர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் முதலாவது இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் 21,000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஓடி போயிட்டாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. பயமும் திகிலும் உள்ளவர்களால தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. பயமும் திகிலும் உள்ளவர்களால என்ன செய்ய முடியாதுன்னா தொடர்ந்து ஓட முடியாது. பயமும் திகிலும் உள்ளவர்களால விடாய்த்திருந்த ஒரு சூழ்நிலையில சத்ருவை முறியடிக்க முடியாது. இதை ஏசப்பா நல்லா அறிந்திருந்ததுனாலதான், தேவன் அறிந்திருந்ததுனாலதான் கிதியோன் கிட்ட இருந்து பிரிக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, இந்த பயமும் திகிலும் உள்ளவர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிதியோனால என்ன செய்ய முடியாதுன்னு ஜெயிக்க முடியாது. கூட இருந்து இவங்க பயன்படுத்துவாங்க. இவங்க பயப்படுகிறத பார்த்து கிதியோன் பயப்படுவான். முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நம்மளை என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம குடும்பத்துல நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை சுத்திகரித்து நம்மளுடைய விடாய்த்திருந்த நிலைமையை மாற்றி முதல்ல என்ன தெரியுமாறுனா பிரித்தெடுக்கிறார். நிறைய நம்ம நினைக்கலாம், என் கூட இருந்தவங்க எல்லாம் இப்ப என் கூட இல்லையே, ஆரம்பத்துல என் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப என்னோட ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து, இப்ப நான் ஏசப்பா கூட இருக்கிற உறவை பார்த்து எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். இது ஏசப்பா நம்மள ஃபில்டர் பண்ற ஒரு நேரம். இந்த நேரத்துல 21,000 பேர் ஃபில்டர் ஆயிராங்க. மீதி உள்ளவர்கள் 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இதுலயே நான் ஃபில்டர் பண்ண போறேன். இதுல எப்படி திரும்ப ஏசப்பா ஃபில்டர் பண்றாங்க? இந்த போர்ஷன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு தண்ணீர் அண்டைக்கு அந்த தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஆரோத் என்னும் நீருச்சின் கிட்ட பாளையம் இறங்குறாங்க. ஆரோத்துங்கிற நீருச்சு வந்து எப்படிப்பட்ட ஒரு நீருச்சுன்னா எனி டைம் வற்றாது. அது கோடை காலத்திலும் சரி, எந்த காலத்திலும் சரி தண்ணீர் இருக்கும். எப்பனாலும் தண்ணி குடிக்கலாம். எந்த சிச்சுவேஷன்லனாலும் தண்ணி குடிக்கலாம். அதாவது அவங்க வந்து எப்படி எந்த சூழ்நிலையில அந்த இடத்துல போனாலும் தண்ணி இருக்கும். இதுல ஏசப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த இடத்துல தண்ணி எப்போதுமே நிரந்தரம் தான். ஆனா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க தண்ணிக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, தண்ணியை குடிங்கன்னு சொல்லும்போது அதுல பார்த்தோம் அப்படின்னா 300 பேர் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா நக்கி குடிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா கீழே குனிந்து அந்த தண்ணியை பருகிறத நம்மளால பார்க்க முடியுது. கீழே குனிந்து அந்த தண்ணியை பருகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமனதா எது மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஓட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லை, அந்த தரிசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை. குனிஞ்சி குடிக்கும் பொழுது ஈஸியா சத்ருவானவன் என்ன செய்வானா நம்மளை மேற்கொள்ளுவான். கையினால் அள்ளி எங்களுக்கு இந்த தண்ணி மேல ஆசை இல்லப்பா, இந்த உலக பிரகாரமான
ஆகாரத்தின் மேல எங்களுக்கு ஆசை இல்ல. இந்த உலக பிரகாரமான மாம்சத்தின் இச்சையின் மேல எங்களுக்கு ஆசை இல்ல. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நக்குனாங்க அப்படின்னா அது எப்படி தாகத்தை தணிக்கும்? நக்குனாங்க அப்படின்னா நக்கி குடிக்கும் பொழுது அது எப்படி அந்த தாகத்தை வந்து அது தீர்க்குங்கிறத நம்மளால நோட் பண்ண நம்ம யோசிக்க முடியும். அவங்க சொல்றாங்க அந்த 300 பேரு, எங்களுக்கு வந்து இந்த தண்ணி இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த தண்ணி முக்கியம் இல்ல. எங்களுக்கு எதிரிகளின் பாளையம் தான் முக்கியம். எதிரிகள் எப்போ வருவாங்கங்கிறதா முக்கியம். ஏன்னா நாங்க 300 பேர் ஆவியில பலன் கொண்டிருக்கோம். எங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான விடாய்த்திருந்த நிலைமை எங்களால மேற்கொள்ள முடியும். நாங்க ஆவியில பலன் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த மற்ற மனுஷர்கள் எல்லாம் அவங்க என்னன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, மாம்சத்தின் ரீதியா முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஏசப்பா அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த 300 பேர் தான் எங்களுக்கு உலக பிரகாரமான காரியம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி இருக்கிற பேர் தான் கிதியோன் கூட இருந்தாங்க. இந்த 300 பேரால தான் அந்த கிதியோன் என்ன செய்யறான் அப்படின்னா எதிரிகளின் பாளையத்தை முறியடித்தான். இந்த 300 பேர் தான் எதிரிகளின் பாளையத்தை முறியடித்தான். நல்லா நோட் பண்ணுங்களேன். இதே மாதிரிதான் தாவீது 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்லாக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். சிக்லாக்கு தன் எதிரிகளினால கைப்பற்றப்பட்ட பொழுது சிக்லாக்ல இருந்த தாவீதோடு கூட இருந்த 600 பேரு, அவங்களோட மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டாயிற்று. இந்த தாவீது திரும்ப வந்து அவனோடு இருந்த 4வது வசனத்துல, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்னு சொல்லி போகிறது. அமலேக்கியர் கொள்ளையடிக்கிற அமலேக்கியர் என்ன செய்யறாங்க? இதே அமலேக்கியர் தான் எங்க இருந்தாங்க? மீதியானியர்ல இருந்தாங்க. இதே அமலேக்கிய தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகிற ஒரு கொள்ளையடித்து கொண்டு போகிற ஒரு நிலைமை. இப்ப தாவீதுக்கு பலன் இல்ல, அவனுக்கு உடல்ல பலன் இல்ல. ஏன்னா என்ன செய்ய போறேன்னு சொல்லி அவனுக்கு பலன் இல்லாத ஒரு நிலைமையில முதல்ல அவன் எதுல திரும்ப பலப்படுத்துறான்? ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை பலப்படுத்துறான். அது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த வசனத்துல 6வது வசனத்துல கடைசியில தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்லா நோட் பண்ணுங்களேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் சரீரத்துல பலன் இல்ல, நான் ரொம்ப தூரம் ஓடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா சரீரத்துல பலன் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஏசப்பாக்கு சரீரம் மேட்ரு கிடையாது. நம்ம உடல் சோர்வு மேட்ரு கிடையாது. நமக்கு உடல் பலன் மேட்ரு கிடையாது. நம்ம குடும்ப சிச்சுவேஷன் மேட்ரு கிடையாது. குடும்ப சூழ்நிலை மேட்ரு கிடையாது. முதல்ல ஏசப்பா எதை திரும்ப விரும்புறாங்க? நீ ஆவியில பலப்படணும், உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள பலப்படணும், ஆவியில பலன் கொள்ளணும், ஆவியில பலன் கொள்ளணும். ஆவியினாலே ஜெயிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆவியில நம்ம பலன் கொள்ளும் பொழுதுதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். மாம்ச ரீதியா நம்ம இருக்கக்கூடாது. இந்த தாவீது முதல்ல அந்த சிச்சுவேஷனை பார்த்து மிகவும் அழுறான், மிகவும் மிகவும் நெருக்கப்படுகிறான். நான் எப்படி இதை காப்பாற்ற போறேன்? அவன் கூட இருக்கிறவங்கள அவன் மேல கல்லெறியணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சேனையை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றீங்களே ஏசப்பா, என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, என் வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எங்களை கொண்டு என்ன செய்ய இவ்வளோ ஜனங்கள் இருக்கும் பொழுது, இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் இந்த ஜூம்ல நம்மளை மட்டும் ஏசப்பா அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, நம்மளை மட்டும் ஏன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, விடாய்த்து போன நிலைமையில நம்ம பின்தொடரணும். விடாய்த்து போன நிலைமையில அந்த சேனையை பின்தொடரணும். நம்மளும் அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. என் சரீரம் டயர்டா இருக்கு, பலவீனமா இருக்குன்னு சொல்லி நம்மளும் ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. நம்ம ஓடாம இருந்துடக்கூடாது. ஊழியம் பண்ணாம இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்மள ஆவியில பலப்படுத்தி இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆவியில அனலாக்கி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ பேர் கிடைக்காத அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத தரிசனத்தை வைத்திருக்கிறாருன்னா அந்த தரிசனத்தை பிடித்துக்கொண்டு நம்ம ஓடணும். நம்ம அந்த தரிசனத்தை பிடித்துக்கொண்டு ஓடும்போது உடல் சோர்வு, உடல் பலவீனமோ, உலக பிரகாரமான வியாதியோ, உலக பிரகாரமான சூழ்நிலையோ, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் நமக்கு பெருசா இருக்காது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இயேசப்பா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஜூம்ல நம்ம யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ, இன்னையில இருந்து எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் இந்த தாவீதோடு கூட இருந்தவர்கள் இப்ப யுத்தம் பண்ண போறாங்க. நல்லா நோட் பண்ணுங்களேன். 9வது வசனத்துல தாவீதும் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். 600 பேருமே யுத்த களத்துக்கு போனாங்க. அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்க சிலர் நின்று போனார்கள். பேசோர் ஆற்றண்டை அப்படிங்கும்போது என்ன ஆற்றண்டை அப்படின்னா, அது ஒரு வச்சாத நீருச்சு எப்படி அப்படி பகுதி வச்சாதது போல, இது ஒரு செழிப்பான பகுதி. அந்த 600 பேர் ஏற்கனவே யுத்தம் பண்ணி வந்ததுனால விடாய்த்து போனவர்களா இருக்கிறாங்க. இந்த விடாய்த்து போன நிலைமை என்ன செய்யுது அப்படின்னா, அதுல இருக்கிற 200 பேரை ஸ்டாப் பண்ணுது. என்ன ஸ்டாப் பண்ணுதா? உலக ஆசை. அந்த பேசோர் ஆற்றங்கரையை பார்த்த உடனே, அந்த செழிப்பான பகுதியை பார்த்த உடனே இவனால இருக்க முடியல. அந்த செழிப்பான பகுதியை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. நாங்க கொஞ்சம் இங்க இருந்து என்ன செய்யறோம்? இளைப்பாறுதோமே. தாவீதோ 400
600 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல். நல்லா நோட் பண்ணணும். விடாய்த்து போன நிலைமை நம்மளை பின்தொடர விடாது. விடாய்த்து போன நிலைமை ஆண்டவரோடு ஐக்கியப்பட விடாது. விடாய்த்து போன நிலைமை நம்மளை சத்ருவை மேற்கொள்ள விடாது. நம்ம நம்ம நினைக்கணும், ஒருவேளை சரீரம் பலவீனப்பட்டுச்சுன்னா உடனே முழங்கால் போடுங்க, ஆவியில பலப்படுங்க, ஆவியில பலப்படுங்க, ஆவியில பலப்படுங்க. இந்த 600 பேர்ல இந்த 200 பேர் ஆவியில பலன் இல்லாததுனாலதான், ஆவியில பலப்படாததுனாலதான் அந்த பேசோர் ஆச்சண்டையை பார்த்த உடனே ஸ்டாப் ஆயிட்டாங்க, நின்னு போயிட்டாங்க. நம்ம இந்த தரிசனத்துல ஓடுகிற நாம உலகத்தின் ஆசையை பார்த்து நம்ம நின்று விடக்கூடாது. பேசோர் ஆச்சண்டையை பார்த்து நம்ம நின்று விடக்கூடாது. பேசர் என எதிரியானவன் எப்பனாலும் கெச்சிக்கிற சிங்கம் போல. அதே இது 2 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதோட 1வது வசனம், பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும், ஏன்னா அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில். ஏன்னா சத்ருவானவன் நம்ம விடாய்த்து போய் இருக்கிறோம்னா அவன் நோட் பண்ணி கொண்டிருப்பான். எப்படி இவங்களை மேற்கொள்ளலாம், எப்படி இவனை முறியடிக்கலாம் சொல்லி. ஆனா அந்த தாவீது கர்த்தரோடு கூட இருந்த உறவுனாலதான், தாவீது கர்த்தரோடு கூட தன்னை திடப்படுத்திக் கொண்டதுனாலதான், தாவீது கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவனால தொடர்ந்து ஓட முடிஞ்சது. அந்த பெலிஸ்திய சேனையை முறியடிக்க முடிஞ்சது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா அவனால இருக்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த சேனையில நம்ம தொடர்ந்து ஓடணும்னா, இன்னைக்கு இந்த தரிசனத்துல நம்மள தொடர்ந்து ஓடணும்னா அவருக்குள்ள நம்மளை திடப்படுத்தணும். ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு எதுல பின்வாங்கி போய் இருக்கிறீங்களோ, உலக பிரகாரமான ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கலாம். இந்த விடாய்த்த நிலைமை தேவனுக்கு ஒரு தூசி போன்றது. இந்த விடாய்த்த நிலைமை அவர் விரும்பல. இந்த விடாய்த்த நிலைமையை காட்டிலும் அவர் ஆவிக்குரிய ரீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில என் பிள்ளைகள் பின்வாங்கி இருக்கிறாங்களா, இன்னைக்கு அந்த விடாய்த்த நிலைமையை நான் மாற்ற போறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த விடாய்த்த நிலைமையில இருந்து ஒரு விடுதலையை நான் கொடுக்க போறேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த பிரேயர்ல ஜூம்ல யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களோட விடாய்த்த நிலைமை எல்லாம் மாறும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அந்த விடாய்த்த நிலைமையில இருந்து ஒரு விடுதலை கொடுத்து அந்த விடாய்த்த நிலைமை நம்ம உலக பிரகாரமான விடாய்த்த நிலைமையை மேற்கொள்ளும். ஆவிக்குரிய ரீதியில நம்ம பலன் அடைஞ்சிட்டோம்னா உலக பிரகாரமான சூழ்நிலை நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு காரணமே கிடையாது. அதை பின்தொடர்ந்து நம்ம மேற்கொண்டு சத்ருவானவனை முறியடிப்போம். அந்த சேனை பயமில்லை என்று இருந்தபோது அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. சூழ்நிலையை சாதகமாய் மாற்றி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சேனை பயமில்லாமல் இருக்கும்போது அந்த சேனையை தொடர்ந்து முறியடிக்கக்கூடிய ஒரு கிருபை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஏசப்பா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேல கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கிறவங்கள கண்களை மூடி, ஏசப்பா இன்னைக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ரீதியில விடாய்த்து போயிருக்கிறான். முதலாவது கிதியோன் ஆவிக்குரிய ரீதியில பலப்படல. அவனுக்கு தேவன் யாருன்னே தெரியல. இஸ்ரவேலை நடத்தினவன் தேவன் தெரியும், ஆனா அவருக்குள்ள ஐக்கியப்படல. அவனுக்கு பாகாலுக்கும் ஒரு உறவு, அவனுக்கு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உறவு இருந்துச்சு. முதல்ல அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான், சுத்திகரிக்கக்கூடியதை சுத்திகரித்துக் கொண்டான். அவன் மேல தேவ ஆவியானவர் இறங்குனதுல இருந்து அவனுக்குள்ள இருக்கிற பயம் சுபாவம் மாறிச்சு, அவனுக்குரிய இருக்கிற சுபாவம் மாறிச்சு. முதலாவது அவனை சுத்திகரித்துக் கொண்டு அவனு கூட 300 பேரை ஏசப்பா அனுப்புனாங்க. முதல்ல நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் மேல ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கிறார் என்றால் பிரித்தெடுத்து நம்ம கூட இருக்கிறவர்கள் கொஞ்சமானவர்கள் இருக்கலாம். அந்த கொஞ்சமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா விடாய்த்த நிலைமையில பின்தொடர்வாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க அற்பமானவர்களா இருக்கலாம். ஆனா அந்த அற்பமானவர்கள் தான் நம்ம சோர்வடையும் பொழுது நம்மளை லிஃப்ட் பண்ணுவாங்க. நம்மள சோர்வடையும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம்மளை பூஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஏசப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தயவை தாங்க. விடாய்த்த நிலைமையில நாங்க சத்ருவை பின்தொடரணும், விடாய்த்த நிலைமையில அந்த சேனையை பின்தொடரணும். விடாய்த்த நிலைமையில ஆண்டவரை கிதியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் அந்த சத்ருவை பின்தொடர்ந்தது போல நாங்க பின்தொடரணும். ஏசப்பா ஒருவேளை நான் ஆவிக்குரிய ரீதியில விடாய்த்து போயிருக்கலாம். இன்னைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில ஒரு பலன் உண்டாவதாக. எதுல சோர்ந்து போய் நாங்க இருக்கிறோமோ, எதுல சோர்ந்து போய் அப்பா ஆதியில நாங்க ஓடணும், ஆதியில நாங்க கர்த்தருக்காக வைராக்கியமா எழுமணும், ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களால ஓட முடியலப்பா. இன்னைக்கு அந்த விடாய்த்த நிலைமை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம், அந்த கிதியோனின் மேல இருந்த அபிஷேகம், கிதியோனின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் ஓ ரபல ஷகதடரா ரீகடபா தூடரகட ஹந்தலமரோ லீபி ஆந்தலோ சுதியா லீஹன் துலிமியா அந்த சேனை பயமில்லை என்று இருந்தபோது அதை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எங்களுக்கு உண்டாகட்டும். அநேக வாலிபர்களை
கொள்ளை பொருளான ஈசப்பா நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும் அப்பா. ஆவிக்குரிய விடாய்த்த நிலைமை எங்களுக்கு மாறட்டும். ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற சோர்வுகள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும். நீங்க கிருபை பாராட்டுங்க. வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்து நீங்க கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாள்ல கூட ஆண்டவர் வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்தார். அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து அந்த வார்த்தையை தியானியுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக. இப்பொழுதும் கூட பலவீனப்பட்டவங்க அவங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். அவங்களுடைய அந்த குறிப்பை உங்களுக்கு சாட் லிஸ்ட்ல போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்காக நீங்களும் இணைந்து எங்களோடு கூட அவர்களுக்காய் ஜெபங்களை ஏறெடுக்கும்படிக்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில உங்களை நோக்கி பார்க்க கத்தர் பாராட்டின இரக்கத்துக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த சாட் லிஸ்ட பாத்துக்கோங்க. யார் யாரெல்லாம் அந்த பிரேயர் குறிப்பை போட்டிருக்கிறாங்க. பலவீனத்தோட ஜான்சன் சிலுவை மெர்சி ஜாண்டிஸ்ல இருந்து ஒரு விடுதலை வேணும், குடும்ப சமாதானத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. சாம் பால், இவாஞ்சலின், பவித்ரா அவர்களுடைய பிரிவினைகள் மாறி குடும்பமாய் இணைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ரவிக்குமார் ஸ்ட்ரோக் ப்ராப்ளத்துல இருந்து விடுதலைக்காக பியூலா அவங்களுடைய சுகவீனங்கள் தொடர்ச்சியா இருக்கிற அந்த ஃபீவர் மாறும்படிக்கு அந்த இடத்துல ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. மேரேஜ்க்காக ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க. கௌசல்யா சைமன் அவங்க குழந்தைக்காக, சில்வியா அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் கரெக்டான இடத்துல இருந்து வளரல, எல்லாம் மாறி மாறி இருக்கு. ஸோ அது அகெயின் ரிஸ்டோர் ஆகணும். குழந்தை ஜீவனோடு கூட பாதுகாப்போடு கூட எல்லா உடல் நலங்களோடு கூட பிறக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் மாறணும்னு ஜாய்ஸ், ஜெனிஃபர், அமிர்தா அவங்க ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்காக, ஹெல்த் இஷ்யூஸ், கிறிஸ்டி அவங்களுடைய சரீர பலவீனங்கள் முற்றிலுமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெயச்சந்திரா, டேனியல், நிரோஷா இவங்க குழந்தைக்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ஜாய்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி, அமிர்தா ஃபேமிலி முழுமையுமாய் அவங்க ரட்சிப்புக்குள்ள கடந்து வரும்படிக்கு கேட்டிருக்கிறாங்க. அபானா அவங்களுடைய திருமண காரியங்கள்ல தேவன் கூட இருக்கும்படிக்கு, சந்திக்கும்படிக்கு, தேவைகள் சந்திக்கும்படிக்கு, அவங்க குடும்ப காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேன்சர் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டவங்க அந்த அந்த காரியத்துல இருந்து ஒரு விடுதலை கேட்டிருக்கிறாங்க. பிரதீபா அவங்களுடைய விடுதலைக்காய், திருமணத்துக்காய், ஸ்டீஃபன் ரேனியஸ் அவர்களுடைய கடன் பிரச்சனை மாறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திர இயேசப்பா, நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. இந்த குறிப்புகளை சுவாமி உங்க சமூகத்துல வைத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இதுல எழுதி கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக இயேசப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, மஞ்சக்காமாலையில பாதிக்கப்பட்டு, ஜாண்டிஸ்ல பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்புல இருக்கிறவர்களை சந்திங்க இயேசப்பா. ஆண்டவரே, அப்ப ஜான்சன் சிலுவை மெர்சி அவங்களை சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும், கட்டுகள்ல இருந்து விடுதலை வேணும். கர்த்தர் அவர்களை ரட்சிங்க. கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற மீகா அவங்கள தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள தொடுங்க. அப்ப அவங்களுக்கு செயல்படாத அவயவங்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. அப்ப பலவீனத்தோடு இனி குழந்தை எந்த மாதிரியாய் பிறக்கும் என்று பலவீனத்தோடு சோர்வோடு காணப்படுகிற மகள் சில்வியோட குழந்தைய கத்தர் ஆண்டவரே அப்பா சுகப்படுத்தி ஆண்டவரே குறித்த நேரத்துல தாயும் செய்யுமாய் நீர் பிரித்தெடுக்கும்படியா, எந்த பலவீனங்களும் குறைபாடுகளும் இல்லாதபடிக்கு குழந்தையோட சரீரம் பலமாய் பிறக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் தொட்டா மறுபடியும் அந்த காரியம் ஆண்டவரே மாறாத ஆண்டவரே. கர்த்தர் நீர் தாமே அந்த குழந்தைக்கு ஒரு புது ஜீவனை கட்டளையிடுவீராக. நாங்க ஜெபிக்கிற வேலையில தானே ஆண்டவரே உம்முடைய ரூவா காற்று ஆண்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவர். ஒரு விடுதலை உண்டாவதாகன்னு சொல்லி செபிக்கிறோம் அப்பா. சில்வி அவங்க அப்பாவோட ஹெல்த்துக்காக அப்பா முற்றிலுமாய் பலவீனங்கள் மாறும்படிக்கு கத்தரவங்களை தொட்டு விடுவிக்கும்படிக்கு சுக பலன் ஆரோக்கியம் அவர்களை பின்தொடரும்படி செபிக்கிற பியூலா அவங்களுடைய ஃபீவர் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அப்பா ஜெயச்சந்திரா, டேனியல், நிரோஷ் அவங்க குழந்தைக்காக சொல்லியிருக்கிறாங்களே, அந்த குழந்தைக்காக கத்தர் ஆண்டவரே அப்ப நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைப்பட்ட நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அவங்க குழந்தையை பெற்றுக்கொள்ள கத்தர் இந்த காலை வேளையில மலட்டு கற்பங்களை திறப்பீராகப்பா. ஒரு அற்புத சுகம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கிறிஸ்டி அப்பா அவங்களுடைய எல்லா தொடர்ச்சியான பலவீனங்கள் மாறட்டும். அவங்கள மேற்கொள்ள நினைக்கிற பலவீனத்தின் நுகத்தடிகள் முறிந்து போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு அற்புத சுகம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா கத்தருடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த திருமணத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, திருமண தடைகள் நீங்கட்டும்
இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் முன்குறித்த நேரத்துல ஆண்டவரே அப்பா நீர்தாமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய கொடுத்து அவங்கள சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா வருகிற நாட்கள்ல திருமணம் நடக்க போற அப்பான்னா அவங்க ஃபேமிலிய கர்த்தர் தொடுங்க. அவங்க தகப்பனார அப்பா அவங்க அவங்க சகோதரனுக்கு வேலை, அவங்க தகப்பனாருடைய பலவீனங்கள் மாறட்டும். இந்த திருமண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் தாமே ஒரு புதிய பலனை, விடுதலையை, ரட்சிப்பை இந்த குடும்பத்துக்கு அருளும்படியாய் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் பாராட்டுங்க செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கப்பா. ஜாய்ஸ் ஃபேமிலில, அமிர்தா ஃபேமிலில கர்த்தர் குடும்பத்தை தொடுவீராக. அவங்க கண்கள் திறக்கப்படட்டும். மெய்யான கிறிஸ்துவை அறியட்டும். ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிரதீபா அவங்களுடைய ஆண்டவரே விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்துல கர்த்தருடைய ரட்சிப்பு கடந்து வரட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவங்க திருமண காரியங்கள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஸ்டீஃபன், ரேனிஸ் அவங்க கடன் பிரச்சனை மாறட்டும். அநேகர் கடன் கொடுக்கிறவர்களாய் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி அமர்ந்திருக்கும்படி செய்யுங்க ஏசப்பா. இதுவரைக்கும் எதெல்லாம் இழந்து கொள்ளட்டும் சுவாமி. ஒரு அற்புதம் ஆண்டவரே உங்க வாழ்க்கைய ஏசப்பா ஆண்டவரே தொடட்டும், நிரப்பட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல நீர் சந்தித்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஜெபித்த ஜெப குறிப்புகளை கேட்டு வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை, திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணம். ஆண்டவரே அப்பா சரீர பலவீனங்கள் மாறுவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை எல்லா மலட்டு கற்பங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே முற்றிலுமாய் பலவீனங்கள் மாறவும் கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை அப்போ ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க போற தயவுக்காய் நன்றி. ஜெபித்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னுமாய் அவர்களை ஜெப ஆவியினால் நிரப்புங்க. கேட்ட வார்த்தையின்படி நடக்க கிருபை தாங்க. தொடர்ந்து உங்களுக்குள்ள எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமீன். God bless you.